Hello everyone. உத்தம சோழனுக்கும் வனவன் மாதேவிக்கும் மகனாக பிறந்தவர் தான் அருள்மொழிவர்மன். இந்த அருள்மொழிவர்மனுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் அவருக்கு கலை மற்றும் அறிவியல் இருந்த அபரிவிதமான நாலேஜை பார்த்து வியந்த மக்கள் அவருக்கு ராஜராஜ சோழன் அப்படின்ற பட்டத்தை கொடுத்தாங்க. நம்ம ராஜராஜ சோழனுக்கே சவால் விடுற விதமா அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு வந்தது. இந்த வெள்ளப்பெருக்குனால அந்த நாட்டு மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் அவங்க சேமித்து வச்சிருந்த பொன் பொருள் எல்லாத்தையும் இழந்துட்டு அகதிகளை விட கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இதை பார்த்த ராஜராஜ சோழன் மிகவும் வருத்தப்பட்டு இது மாதிரி ஒரு நிலைமை ஃபியூச்சர்ல வரக்கூடாது அப்படின்றதுக்காக அமைச்சர்களை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்யறாரு. ஸோ அந்த கூட்டத்தில் இதுக்கு என்னடா சொல்யூஷன் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறப்ப நம்ம ராஜராஜ சோழன் ஒரு ஓவியத்தை பார்க்குறாரு. அந்த ஓவியம் எதை பத்தி அப்படின்னா, மும்மூர்த்திகளையே பெரியவர் யாருன்னு பார்த்தோம்னா சிவன். இந்த சிவனை பார்க்கறதுக்காக பிரம்மா பறவை ரூபத்துல அவருடைய திருமுடி அதாவது தலையை பார்க்கறதுக்காகவும், விஷ்ணு பன்றி ரூபத்துல அவருடைய திருவடி அதாவது பாதத்தை பார்க்கறதுக்காகவும் போறாங்க. இந்த திருமுடி திருவடி இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆன ராஜராஜ சோழன் அவங்க அமைச்சர்களுக்கு கட்டளை இடுறாரு. அது என்ன கட்டளை அப்படின்னா, நம்ம ஆட்சி செய்யற எல்லா நகரங்களையும் நம்ம பிரம்மாண்டமான கோயில்களை அமைக்கிறோம். அந்த கோயில்கள்ல திருவடி அப்படின்னு சொல்லக்கூடிய கோபுரங்கள்ல இந்த தானியங்களை சேமிச்சு வைக்கணும். திருவடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாமி இருக்கக்கூடிய அந்த பீடத்துக்கு கீழே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆஃப் கோல்டை உள்ள சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ராஜராஜ சோழன் அவருடைய லிங்க ரகசியம் அப்படின்னு புராணங்கள்ல எழுதியிருக்கு. இந்த கோயில் கட்டுற பணி யார்கிட்ட போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நாட்டிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆர்கிடெக்டான குஞ்சரமல்ல பெருந்தச்சன் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ராஜராஜ சோழன் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த கோயிலை கிரானைட் கற்களால் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம தஞ்சாவூரை பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பிளேனான லேண்ட். அங்கே எந்த விதமான மலைகளுமே கிடையாது. ஆனால் இந்த கிரானைட் கற்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தஞ்சாவூர்லேருந்து 69 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற நார்த்தாமலை அப்படின்ற ஊரில் இருக்கு. உடனே ராஜராஜ சோழன் யானை படைகளை சொல்லி அந்த கற்களை கொண்டு வரதுக்கு ஆணையிட்டார். நம்ம ஆர்கிடெக்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் கற்களை கொண்டு வரப்போ அது ஈவனான ஷேப்பில் தான் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் நம்மளால் பில்டிங் ஒழுங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அண்ட் அதில் நம்ம வடிக்கிற ஸ்டாச்சுஸ்லாம் கரெக்டான ஷேப்பில் இருக்கும் அப்படின்ட்டு இவர் கட்டளை இடுறாரு. நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு நம்மளால் ராக்ஸை கரெக்டான ஷேப்பில் வெட்ட முடியாது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தோன்னா அவங்கக்கிட்ட இருந்தது வெறும் கத்தியும் கோடாரியும் தான். இதை வச்சு அவங்களாலையும் கரெக்டாக வெட்ட முடியல. உடனே நம்ம ஆர்கிடெக்ட் என்ன பண்ணாரு, அந்த நார்த்தாமலை ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஒரு சில கிரானைட் கற்களை எடுத்து ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் பண்ணாரு, கால்குலேஷன்ஸ் போட்டாரு. ஏதோ ஒரு மேக்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி கரெக்டாக ஈவனான ராக்ஸை கொண்டு வந்துட்டார். இப்போ சின்னதாக ஒரு ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு வந்துடுவோம். நம்மக்கிட்ட 1 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிறு இருக்கு. இந்த கயிறோட ஒரு எண்டை ஒரு பையன் பிடிச்சிட்டு இருக்கான். கயிறுடைய அதர் எண்டை இன்னொரு பையன் பிடிச்சிருக்கான். இப்போ கயிறோட அதர் எண்டில் ஒரு பையன் பிடிச்சிருக்கான்ல, அந்த பையன் இவனை சென்டரா வச்சு சுற்றி வந்தான் அப்படின்னா நமக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கயிறோட லென்த் 1 மீட்டர் அப்படின்னா நமக்கு 1 மீட்டர் ரேடியஸில் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த சர்க்கிள் தான் நம்ம யூனிட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூனிட் சர்க்கிளை ஒட்ட மாதிரி நம்ம ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா இந்த லைன் இந்த சர்க்கிளை ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் டச் ஆகிட்டு இருக்கும். இதுதான் நம்ம டான்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த லைனை நான் இப்படி போட்டேன் அப்படின்னா இந்த லைன் இந்த சர்க்கிளை 2 பாயிண்ட்ல டச் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா இது டான்ஜென்ட் கிடையாது. இந்த சர்க்கிளை நம்ம கிராஃபில் பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த லைனை ஒரு குறிப்பிட்ட டிகிரி அதாவது ஒரு 45 டிகிரி ஆங்கிளுக்கு நம்ம நகர்த்தணும் அப்படின்னா இந்த லைன் இந்த கிராஃபில் 2 பாயிண்டில் டச் ஆகிட்டு இருக்கும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்ம டான்ஜென்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னும், ஒய் ஆக்சிஸ்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை கோ டான்ஜென்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னும் சொல்லுவோம். இப்போ இதை நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுத்துருக்கிற ஆங்கிள் 45 டிகிரி அப்படின்றதுனால இந்த டான்ஜென்ட் அண்ட் கோ டான்ஜென்ட் இந்த 2 டிஸ்டன்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இந்த 45 டிகிரி லைனை நம்ம ஒரு 60 டிகிரிக்கு நகர்த்தணும் அப்படின்னா நமக்கு டான்ஜென்ட் டிஸ்டன்ஸ் கோ டான்ஜென்ட் டிஸ்டன்ஸை விட அதிகமாக இருக்கும். இந்த டான்ஜென்ட் டிஸ்டன்ஸ் தான் ஷார்ட் ஃபார்மில் டான் அப்படின்னும், கோ டான்ஜென்ட் டிஸ்டன்ஸில் ஷார்ட் ஃபார்மில் காட் அப்படின்னும் சொல்லுவோம். இப்போ இந்த சர்க்கிள்லேருந்து நம்ம போட்ட லைன் 60 டிகிரி இருக்கிறப்ப இந்த காட்டை நம்ம காட் 60 அப்படின்னும், டேனை டான் 60 அப்படின்னும் சொல்லுவோம். இப்போ நமக்கு டான் 60 டிகிரியோட வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா 1.73 அண்ட் காட் 60யோட வேல்யூ 0.5. இந்த வேல்யூஸ் தான் நம்ம ஸ்கூல் டேஸில் ஒரு டேப்லர் காலம்ல படிச்சிருப்போம். நம்ம ஆர்கிடெக்ட் ஒரு கிரானைட் ராக் எடுத்து அதில் ஒரு சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிளை குடஞ்சி எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு மரக்கட்டையை வச்சு அடைச்சிட்டார். இந்த மரக்கட்டை தண்ணியில் பட்டு உப்பி அந்த ராக் விரிசல் விட்டுச்சு. இந்த விரிசலை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த விரிசல் அந்த சர்க்கிளை ஒரே ஒரு பாயிண்ட்டை டச் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு, அதாவது டான்ஜென்ட்.
இந்த டேஞ்சன்ட் ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து சர்க்கிளோட சென்டருக்கு ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா வர ஆங்கிள் வந்துட்டு 25 டிகிரி. இப்போ tan 25 வேல்யூ பார்த்தோன்னா 0.4 மீட்டர். அப்படின்னா இந்த விரிசலுடைய லென்த் வந்துட்டு 0.4 மீட்டர். உடனே நம்ம குஞ்சரமல்லன் என்ன பண்ணாருன்னா அந்த டேஞ்சன்ட் முடிகிற இடத்துலேருந்து மறுபடியும் இன்னொரு சர்க்கிளை போட்டு அந்த ஆங்கிளில் இன்னொரு டேஞ்சன்ட்டை வரைஞ்சார். ஸோ இதே மாதிரி நிறைய சர்க்கிள்ஸை வந்துட்டு போட்டுட்டு அந்த சர்க்கிள்லாம் குறைஞ்சி எடுத்து அதுக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு கட்டையை வச்சு அடித்து பார்த்தப்ப அந்த கட்டை தண்ணியில் ஊறி ராக்ஸ்லாம் விரிசல் விட்டுது. அந்த விரிசல் எல்லாத்தையும் அளந்து பார்க்குறப்ப எல்லா விரிசலுமே வந்துட்டு 0.4 மீட்டருக்கு இருந்தது. இப்போ இந்த எல்லா டேஞ்சன்ட்டும் ஒரே நேர்கோட்டில் 0.4 மீட்டரில் இருந்ததுனால ராக் வந்துட்டு 2 ஈவனாக வந்துட்டு பொழந்தது. ஆனால் இவர் வந்துட்டு இந்த டேஞ்சன்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு பதில் அந்த ராக்கில் அங்கங்கே வந்துட்டு ஹோல்ஸ் போட்டிருந்தார் அப்படின்னா ராக் வந்து உடஞ்சிருக்கும். ஆனால் அது வந்து ஈவனாக வந்து உடஞ்சிருக்காது. இப்போது நம்ம குஞ்சரமல்லன் வந்துட்டு இந்த tan θ cot θ இந்த கான்செப்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணல. அவங்க வந்துட்டு ராக்கை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த தமிழ் கணிதம் அப்படின்ற ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 17th செஞ்சுரியில் வந்து காட்ஃப்ரைட் அப்படின்ற மேத்தமெட்டிஷியன் தான் எல்லாத்தையும் ஒரு சிஸ்டமேட்டிக் ஆக்கி இந்த தமிழ் கணிதத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் நேம்ஸ் எல்லாத்தையும் வந்து tan θ cot θ அப்படின்னு மாற்றினார்.